அவனை சபை கூப்பிட முடியாது நாள் உங்க வாழ்த்து சொல்லும் போரும் நாள். உடனே நமஹதி ரொம்ப உயரம் இல்லாமலும் ரொம்ப குள்ளம் இல்லாதவளும் ரொம்ப உடம்பு பெருமன் இல்லாமலும் ரொம்ப விளப்பில்லாதவனும் கருத்த கேசமும் கூர்மையான நுனியும் அழகான முகமும் திவ்யமான நேத்திரமும் திவ்ய சரணமும் உயர்ந்த புத்தியும் திவ்ய சௌந்தரியமும் உள்துல வேலை செய்யும் லட்சம் பெண்களுடைய பெயரையும் அவர்களுடைய குணங்களையும் ஆகாரத்தையும் சுபாவத்தையும் அறிந்தவனும் எங்கள் குடும்பத்துக்குள்ள கவலையெல்லாம் வாங்கி நீக்குகளுமான உத்தமையான திரௌபதியை வச்சு ஆடுறேன்னு சொப்பனத்தில் கூட நினைக்கப்படாது. ஆடுறேன் நாரான் இப்படி சொன்ன உடனே சபையில இருக்கிறவாள்லாம் சீச்சி சீச்சின்னு கத்தினாலாம். சபையில இருக்கிறவா எல்லாரும் தன்னை அறியாம கத்திவிட்டாளாம். தர்மபுத்திரனுக்கு இப்படி போச்சே புத்தி, ஸ்ரீய வச்சு ஆடுறேன்னு சொல்லிவிட்டானே, வைக்கலாமா அதுவும் போக்கிரீட்டை வச்சு ஆடுறேன்னு சொல்லிவிட்டானே. சபை கலங்கி போச்சுன்னாள். ராஜாக்கள் எல்லாம் சோகப்பட்டு கண்ணால ஜலம் விட்டாளாம். பீஷ்மத்ரோண கிருபாதீனாம் பீஷ்மாச்சாரியால் துரோணாச்சாரியால் கிருபர் அஸ்வத்தாமா முதலியவர்களுக்கு உடம்பு பல பல பலவல்னு ஏத்து கொடுத்தான். இதை காட்டுதே. பீஷ்மத்ரோண கிருபாதீனாம் ஸ்வேதச்ச சமஜாயதா சிரோ கிரஹீத்வா விதுரஹ ரதசத்வைவா பவதி. விதுரன் தலையை பிடிச்சுன்னு இப்படி கீழே குனிஞ்சி உயிரில்லாத உடலாக ஆயிட்டாராம். ஏன்னா இதுக்கு மேல என்ன வரும்னு அவருக்கு தெரியுமா? திரௌபதி சூதாட்டத்துல வச்சு ஆடினா மேல என்னென்ன நடக்கும்னு அவர் நினைச்சாரோ அத்தனையும் நடக்க போறது. இந்த குலமே அழிய போறதுன்னா அழிஞ்சு போச்சு. பாம்பு பெருமூச்சு விடுவது போல விட்டாராம் விதுரர். திருதராஷ்டிரன் பரம சந்தோஷத்தை அடைஞ்சு அந்த கழவனுடைய கட்ட அண்ணத்தை பாருங்களேன். கழவன் இதுக்கு சந்தோஷப்பட்டு என்ன பண்ணினானா, பக்கத்துல இருக்கிறவனே திரௌபதியை ஜெயிச்சாச்சா ஜெயிச்சாச்சான்னு காட்டானா. காக்கலாமா? கிஞ்சிதம் கிஞ்சிதமிதி கிஞ்சிதம் கிஞ்சிதமிதி ஜெயிச்சாச்சா ஜெயிச்சாச்சா திரௌபதியே நானாம். இவனுடைய கட்ட அண்ணன் தான் அந்த குடும்பம் அழிஞ்சுது. ஜஹர்ஷ கன்னோதி புருஷம் துஷாசன் முதலியவர்களோட கர்ணன் பரம சந்தோஷப்பட்டானா. பாக்கி பேர்கள் இருந்தவர்கள்லாம் கண்ணால ஜலம் விட்டு அழுதாளா. இதரேஷாந்து சப்யான நேத்ரேப்யः ப்ராபதஜ்ஜலம். கண்ணிலிருந்து ஜலத்தை கொட்டி அழுதாளா. உத்தமிய கொண்டு சூதாட்டத்துல வைக்கிறாளே. ஜெயிச்சாச்சுன்னா உடனே அவன் தசரடி அடிப்பனே, வேலை செய்யு சொல்லுவனே, அவன் எதை சொன்னாலும் செஞ்சு ஆகணுமே. தர்மபுத்திரர் தெரியாம இப்படி வைக்கிறாரே, தன்னை போல நினைச்சிட்டு இருக்காரேன்னு. இதரேஷாந்து சப்யான நேத்ரேப்யः ப்ராபதஜ்ஜலம் வச்சேன்னு சொன்ன உடனே சகுனு ஜெயிச்சாச்சு திரௌபதியேன்னு எல்லா காயும் அள்ளி பையில் எடுத்து கட்டிவிட்டானா. எங்கடா கான் அகந்தது என்னன்னு கேட்கறது கூட இடம் இல்லாம அப்படியே கலைச்சு விட்டானா. இதமிச்சேவ தான் அச்சானு புனரேவ அன்னோபத்தியதா எல்லாத்தையும் எடுத்து மூட்டையா கட்டி வச்சுவிட்டான்.